NCERT 12th Physics Chapter 3 Exercise 3.9. The number density of free electrons in a copper conductor estimated in example 3.1 is 8.5 into 10 power 28 meter per meter cube. So number density na N. N ங்கிறது 8.5 into 10 power 28 per meter cube கொடுத்துட்டாங்க. How long does an electron? How long அப்படிங்கிற போது time period எவ்வளோன்னு கேட்குறாங்க. Take to drift from one end of a wire. Wire length எவ்வளவு? It is 3 meter. So L is 3 meter long to its other end. The area of cross section, it's 2 into 10 raised to minus 6 meter square and current I is 3 amps. So given வந்து இவ்வளோ இதுதான் given. இங்கே டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. N இருக்குது, I இருக்குது, L இருக்குது, A இருக்குது. ஓகே, ஏரியா, லென்த்து, கரண்ட். நமக்கு கரண்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? I is equal to Q by T. இங்கே Q கொடுக்கல, T கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொரு ஃபார்முலா நமக்கு ஆக்சுவலி என்ன தெரியும்? NEAVD ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நமக்கு தெரியும். இப்போது என்னுக்கு வேல்யூ தெரியும், எலக்ட்ரான்ஸ் வேல்யூ தெரியும், ஏரியா தெரியும், பட் VD தெரியாது. வாட் இஸ் இஸ் VD? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. நமக்கு வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைமா. இப்போ டிஸ்டன்ஸுங்கிறது லென்த் ஆஃப் டைம், அந்த கரண்ட் தானே, ஃப்ரம் ஒன் லென்த் டு அனதர். ஸோ ஒன் எண்ட் ஆஃப் டு அனதர் எண்ட். ஸோ இது நான் எல் பை டீன்னு போட்டுக்கலாம்ல. ஸோ ஐ எம் சேஞ்சிங் திஸ் ஃபார்முலாஸ் NEA எல் பை டி. இப்போ எனக்கு டி தானே வேணும். ஸோ ஐ கேன் ரைட் டி இஸ் ஈக்குவல் டு NEL பை ஐ. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறோம். And now what is N? 8.5 into 10 raised to 28. And what is E? 1.6 into 10 raised to minus 19. And what is A? 2 into 10 power minus 6. And what is L? It is 3. Divided by, and what is I? Again 3 amps. So this 3 and this 3 can cancel. 1.6 into 2 now 3.2 எழுதிக்கலாம் into 8.5 into 10 raised to 28 minus 19 is 9. 9 minus 6 is plus 3. இப்போ 3.2 into 85. அது ரெண்டு டெசிமல் வச்சு பார்க்க போகுது. My answer is 2720. ரெண்டு டெசிமல் வைக்கிறேன். So it is 27.20 into 10 power 3 seconds. ஸோ இப்போ நான் 2.20 போட்டால் 10 power 4 seconds. So my time period is this much. So this is the time period. That is how long does an electron take to drift ன்னு கேட்டிருக்காங்கல்ல. எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது? 2.72 into 10 raised to 4 seconds ஆகுது.